ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா. அரசு விழாக்கள்ல மாநில பாடல்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேசிய பாடலும் தேசிய கீதமும் கட்டாயம் அதுக்கு அடுத்தாப்புல பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணையை ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கிறது. அதே சமயம் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குதோ என்னவோ தெரியல. பாஜகவை எதிர்ப்பதற்கு தவேகாவும் திமுகவும் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. பாஜக எதிர்ப்பெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லல. பாஜக எதிர்ப்பெல்லாம் இருக்கட்டும், தவேகா அரசை தாங்க முடியல, அதனால தவேகாவை எதிர்ப்பதற்கு மாறிவிட்ட அரசியல் சூழல்ல அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துன்னா கூட தப்பில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட டிடிவி தினகரன் இப்போ சமூகத்தின் முன்னால பேச தொடங்கி இருக்கிறார். இது எல்லாம் கூட போதாது, இதையெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. தவேகா அவங்க பிஜேபியோடவே திமுகவை தள்ளி விட்டாதான் திமுக சைட்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை நாம் நமக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட தவேகா புஷ் பண்ணுது. திமுகவை தான் நாங்க வீழ்த்திட்டோமே, அதுக்கப்புறம் திமுகவோட நாங்க எதுக்கு சேர்ந்து நின்று பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்னு தவேகா நினைக்குது. இப்படி ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியலை இழுத்து செல்வதற்கு முயற்சி செய்யும் ஒரு சூழல்ல நாம இருக்கிறோம். அதுதான் எல்லா கட்சிகளும் சொல்ற இன்றைய சூழல் போல தெரியுது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த வீடியோவோட இன்றைய சூழல்ல முக்கியமான செய்தி. அரசு விழாக்கள்ல மாநில பாடல்களை முதல்ல பாடலாம், அதற்கு அப்புறம் வந்தே மாதரம் பாடணும். அது தேசிய பாடல், அதனால வந்தே மாதரம் பாடணும். தேசிய கீதம் அதுக்கு பிறகு பாடணும், கட்டாயமாக பாடப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது ஏற்கனவே இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதுல மாநில பாடல் தொடர்பான கிளாரிட்டி இல்லை. வந்தே மாதரமும் தேசிய கீதமும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல பாடணும், முடியும் போது தேசிய கீதம் மட்டும் பாடணும் அப்படின்னு இருந்தது. இப்போது விரிவாக எந்தெந்த மாதிரி விழாக்கள்ல யாரு பங்கேற்கும் போது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெளிவாக ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க, உத்தரவை அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி அந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. மத்திய மாநில அரசு சார்பா நடக்கக்கூடிய விருது வழங்கும் விழாக்கள், அரசு நடத்தும் அதிகாரப்பூர்வமான விழாக்களுக்கு குடியரசுத் தலைவர் வரும்போது என்ன செய்யணும், அங்கிருந்து புறப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் அந்த லிஸ்ட்ல அவங்க சொல்றாங்க. சரி, அதுல என்ன பிரச்சனை? ஒன்றிய அரசு சொல்லுது, உள்துறை அமைச்சகம் சர்க்குலர் அனுப்புது, ஆணை பிறப்பிக்குது, அதை அப்படியே பின்பற்றத்தானே வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைக்கக்கூடும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய அரசு எது சொன்னாலும் மறுத்து பேசுவதற்கான வேலை இல்லை, அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இத போய் உங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க முடியாது, நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. யார் யாருக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால இப்போ என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இதுல தவேகாவை விட தவேகா இணக்கமாக போகணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. தினந்தோறும் மோதுவதற்கு நாங்கள் அவரல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க தான் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டோமே, அதுக்கு மேல நாங்க எதுக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடணும்? அது போட வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், அதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. சரி, இதுல யாருக்கு கஷ்டம்? தவேகாவை ஆதரிக்கிற, முன்னால திமுகவை ஆதரித்து கொண்டிருந்த திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு தான் இப்போ இருதலை கொள்ளி எறும்பு போலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இவங்க இந்த பிரச்சனையை தவேகா முன்னெடுக்காது, அல்லது சும்மா ஃபார்மலா ஒரு அமைச்சர் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுவாரு, அதோட சரி. அரசு அது தொடர்பாக ஒரு கேம்பெயினோ
அல்லது ஒரு பார்ட்டி வந்து அந்த பார்ட்டி வந்து ஒரு முன்னெடுப்போ, மக்கள் மத்தியில அந்த செய்தியை கொண்டு போறதுக்கான முன்னெடுப்போ செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சா அது மோதல் போக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பாஜகவை எதிர்ப்பதற்காக நீங்களும் நாங்களும் ஒண்ணு சேரணும்னு கூப்பிடுறவங்க இதையெல்லாம் வீதிகள்ல கொண்டு வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அவங்க இதுக்கு என்ன செய்ய போறாங்க? அவங்க மட்டும் தனியாக அதை செய்ய போறாங்களா? செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதுக்கு எவ்வளவு ரீச் இருக்கும்? தவேகா பண்ணுச்சுன்னா அது பயங்கர ரீச் இருக்கும். அதை அவங்களால செய்ய வைக்க முடியுமா? ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளால முடியாது. முடிந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க அணி விட்டு அணி தாவி போனதுக்கு மிகுந்த பலன் அது. நீங்க அந்த மாதிரி மாநில உரிமைகளை படிப்படியாக பறிக்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கும் தேவைக்காக ஃபீல்டுக்கு கொண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அது நடக்குமா? நடக்காது. அதனால திமுகவையும் சேர்த்துட்டு அந்த போராட்டத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. போராடுவதற்கு திமுக வேணும், அதிகாரத்தை சுவைப்பதற்கு தேவைக்கா வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுகவையும் தாவேக்காவையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்கலாம். அது பாஜகவை எதிர்ப்பதை முதன்மையான நோக்கமாக கொண்டவர்கள் அதை கண்டிப்பாக அப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். டிடிவி தினகரன் ஏன் சொல்றாரு? அவருக்கு பாஜகவை எதிர்ப்பதை விட தாவேக்காவை எதிர்ப்பது முக்கியம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரே இடத்துல இருந்து வெவ்வேறு விதமான இயக்கங்கள் நடக்குது. அங்கிருந்து கொடுக்குற டைரக்ஷன்ஸ் படி பல்வேறு இயக்கங்கள் நடக்குது. அதுல இவங்க டிடிவி சைட்ல இருக்கக்கூடியது மாநில உரிமைகள் மட்டும்தான் முக்கியம், மற்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி வைப்போம். தவேகாவை வீழ்த்துவதற்காக அதிமுகவும் திமுகவும் இணைந்து செயல்பட்டால் என்ன, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிற ஒரு டோன்ல அவர் வந்து சொல்றாரு. அரசியல் சூழல் மாறும்போது கரெக்டு தான் அவர் சொல்றது. இன்றைய சூழலில் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம்ல, மற்ற கட்சிகள் முடிவெடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இன்றைய சூழலில், இந்த மாத சூழலில், இந்த வார சூழலில், இன்றைய சூழலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா திமுக அதிமுக முடிவெடுத்தா தவேகா நினைக்கிறது நடக்குமா? நடக்காது. அப்போ தவேகா நினைக்கிறது நடக்கணும்னா என்ன செய்யணும்? திமுகவை பாஜகவோட தள்ளி விடணும். அதிமுகவை நாம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். திமுக ஆக்டிவாக எழுந்து வந்ததுன்னா அவங்கள வந்து பாஜகவோட சேர்த்து விட்டா தான் நமக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு திமுக பக்கத்துல இருந்து நமக்கு வரும். இப்போ வருது, கொஞ்சம் தான் வருது. முழுமையாக வரணும்னா திமுகவை பாஜக சைட்ல தள்ளி விடணும். 2099ல போய் 2001 2002ல எப்படி முழுமையாக திமுக சைட்ல இருந்து பெரும்பாலான வாக்குகள் வந்ததோ அதே போன்றதொரு நிலையை திரும்ப உருவாக்கணும். குறைந்தபட்சம் அப்போ வெளியில திமுக விட்டு வெளியில வந்த மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெஸ்டோர் ஆச்சு. 2011 தேர்தலில் கூட மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட இருந்தது. ஐயுஎம்எல், தௌஹீத் ஜமாத் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் தான் திமுக கூட இருந்தது. 16ல இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா தௌஹீத் ஜமாத் இந்த பக்கம் வந்தாங்க. இப்படி ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு 2017-18ல தான் 2019 மக்களவை தேர்தலில் தான் முழுமையாக கன்சாலிடேட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் அதற்கான விலையை கொடுத்திருக்குது திமுக அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க என்ன நடக்குது? அதே மாதிரி தள்ளிவிட முடியுமா? முடியாது. அந்த போராட்டத்தை ஆக்டிவாக திமுக தலையில ஒரு முண்டாசு கட்டி கொம்பு சீவி திமுக போராட்ட களத்துக்கு கூப்பிடுறீங்களே, திமுக போராட்ட களத்துக்கு எப்ப வேணாலும் வரும். எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக வரும், அது வேற விஷயம். ஆனா நீங்க கூப்பிடுவதற்கு தவேகாவை கொண்டு வர முடியாதவர்கள் திமுகவை கூப்பிடுறீங்களா அப்படிங்கிறது தான் அதுல கேள்வி. அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது தேர்தலுக்கு முன்னால வரைக்கும்? எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்களுக்கு என்ன கேம்பெயின் இருந்தது? அது கீழே வரைக்கும் என்ன பிரச்சாரம் நடந்தது?
அது அது கட்டாயமாக செயல்படுத்தப்படும் என்ற நிலை வரும்போது அதை முழுமையாக கிரவுண்ட்ல மக்களோட துணை நின்று செய்து முடித்தவர்கள் யாரு? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது தவிர NEP தொடர்பாக, இந்தி மொழி திணிப்பு தொடர்பாக நீங்க 2000 கோடி ரூபாயை பிடிச்சு வச்சீங்கன்னா என்ன, 10,000 கோடி ரூபாயை பிடிச்சு வச்சாலும் நாங்க அதை பார்த்துக்கிறோம். இங்க வந்து NEP-யை ஏற்க மாட்டோம், தேசிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லுச்சு. ஆளுநர் எதையும் பேசினாலும், இது தொடர்பாக பேசினாலும் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுநர் அர்லேக்கர் சொல்றாரு, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டின் முடிவு சரியானதல்ல அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாராவது இருக்காங்களா? லண்டன்ல இருந்து யாராவது சொல்லுவாங்களான்னு பார்க்கணும். இங்க யாராவது சொல்லுவாங்களா? ஆய்வுக்கு போற சமயத்திலேயே யாரையும் சொன்னாங்களா? மற்ற கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சதுக்கு பிறகு ஒரு அமைச்சர் இனிமேல் யாரும் ஆதரவு கொடுக்க கூடாது ஆய்வுகளுக்கு அப்படின்னு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். இப்ப எல்லா விஷயங்களும் அப்படிதான் நடக்கும். தினந்தோறும் யாரும் பாஜகவோட, ஒன்றிய அரசோட மோதல் போக்கை கடைபிடிக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு யாரும் சொல்லல. ஆனா மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில மாநிலத்தின் சுதந்திரமான இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல மாநிலங்கள் செயல்படுவதை படிப்படியாக ஆக்கிரமிக்கும் ஒன்றிய அரசின் போக்குக்கு எதிராக குரல் எழுப்பணும் அப்படின்னு கூட சொல்ல முடியல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளால. அதுதான் அங்க முக்கியமானது. எங்களை விமர்சிக்கிறீர்கள், எங்களுக்கு யாரு, எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தானே இருக்காங்க. 70 பேர் 60 பேர் வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்ல, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அந்த நிலையிலிருந்து முதல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றுவதே முதன்மையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பலருக்கு வந்திருக்கு. முன்னுரிமைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்யணும்னு பலர் நினைக்கிறாங்க. அந்த பலருடைய சிந்தனை எப்படி போகுதோ அதன்படி ஒரு வேளை போகலாம் எதிர்காலம். அது நடக்கலைன்னா எப்படி நடக்குதோ அதை பார்க்கலாம். இப்ப ஆப்ஷன்னு அந்த 3 விஷயத்தையும் ஆப்ஷனாக எடுக்கவே முடியாது. பாஜகவோடு திமுக சேருது அல்லது அதிமுக சேருது அப்படிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. அதிமுக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில தான் இருக்கு, அதை விட்டுருங்க. பாஜகவோடு திமுக சேருதுன்னு இப்போதைக்கு நினைச்சே பார்க்க முடியாது. ஏன் இப்போதைக்கு இல்லை, அது பெரும்பாலும் அது ரூல்ட் அவுட். ஆனா பொய்யாக பாஜகவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனின் பெயர்ல திமுகவும் அதிமுகவும் பிளான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அப்பட்டமான பொய். இப்படிலாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களே, அது எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட சமயத்துல அவங்க பேச்சுல பல பல பொய்கள், உண்மைக்கு மாறான தகவல்கள் இருப்பதை நம்ம இப்போ கூட பார்த்தோம். அப்புறம் கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள்ல உண்மைக்கு மாறான தகவல்கள் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ பாஜக கூட திமுக தள்ளி விடணும்னு நினைக்கிறது நடக்காது. அப்போ அதிமுகவோட சேரணுமா சேர வேண்டாமாங்கிறது அந்தந்த கட்சிகளுடைய முடிவு. திமுகவோட முடிவு, அதிமுகவோட முடிவு. எங்களுக்கு அதிமுகல வந்து திமுக தான் எங்களுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கு அவங்க முயற்சி செய்யலாம். இப்ப அதுக்கு அங்க குறுக்க நிற்கிறது எது? நம்ம கட்சியில இருந்து ஆளை ஒருங்கிட்டு நம்மளை பலவீனப்படுத்துறாங்க, அவங்க கூட போய் நம்ம சேரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். பட் திமுக தான் உங்களுக்கு முதன்மையான எதிரி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அதிமுகவுக்கு இருந்தது என்றால் நேச்சுரல் சாய்ஸ் வந்து தேவைக்காதான். திமுகவுக்கு என்ன சாய்ஸ்? ஒன்றிய அரசு மாநிலங்களிடமிருந்து உரிமைகளை பறிப்பதை தடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமானது. அதே சமயம்
தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்காக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடணும். தமிழ்நாட்டின் குடிமக்களாக நமக்கு அது கடமைங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ, எவ்வளவு தூரம் முக்கியமோ, அதே அளவு தேவைக்கன்னு பாஜகவினுடைய கிரியேஷன், பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு உத்தியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பையும் ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். அடுத்த தேர்தல்ல, வேறு வழிகளில் சொல்லல, அடுத்த தேர்தல்ல அப்படின்ற அதற்கு தகுந்த வேலைகளை செய்வது அப்படிங்கிறதும் திமுகவுடைய முக்கியமான முதன்மையான பணி தான். இரண்டையும் ஒரு சேர செய்யணும். அதனால எதுக்கு கூடுதலாக எஃபர்ட் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது திமுகவோட முடிவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கணக்கான வாக்காளர்கள்ல ஒருவனாக நான் பார்க்கிறது, தமிழ்நாட்டில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும். அது தேவைக்க தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியாது. எந்த காலத்திலையும் அரசியல் கட்சிகள் இது போன்ற விஷயங்கள்ல சாதாரண மக்கள், நம்மை மாதிரி சாதாரண மக்கள் எடுக்கக்கூடிய முடிவை ஏற்பார்கள்னு சொல்ல முடியாது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வீடியோல தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.